கடந்த கால ஊழல் மற்றும் விலைவாசி உயர்விற்கு முற்றுப்புள்ளி வைக்க எடப்பாடி பழனிசாமி தலையிலான கூட்டணிக்கு மக்கள் பேராதரவு அளித்து வருவதாக ஒட்டன்சத்திரத்தில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் விடியல் சேகர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விடியல் சேகர் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய போது கூறியதாவது: திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், கஞ்சா புழக்கம் மற்றும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மின்சார கட்டணம், சொத்து வரி மற்றும் பால் விலை உயர்வால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதை சுட்டிக்காட்டிய அவர்கள், மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படாமல் மக்கள் நல திட்டங்களை தடுக்கும் அரசாக திமுக உள்ளது என்றார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையே இந்த தேர்தலின் கதாநாயகன். மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, மானிய விலையில் ஸ்கூட்டர் போன்ற திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. பணபலத்தால் மக்களை கட்டி போட்டுள்ளவர்களுக்கு இந்த தேர்தலில் ஒட்டன்சத்திரம் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். எடப்பாடியார் மீண்டும் முதல்வராவது உறுதி என கூறினார். தமிழகம் முழுவதும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான அலை மிகப்பெரிய அலை வீசுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கப்பட வேண்டியவங்க என்கின்ற ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குடும்ப ஆட்சி, அரசு ஊழியர்கள் போராட்டம், எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், லாவண்யம், வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, எங்கு பார்த்தாலும் மக்கள் விரோத செயல்கள், கஞ்சா புழக்கம், கள்ளச்சாராய புழக்கம், பள்ளிகளிலே கல்லூரிகளிலே சாக்லேட், போதை சாக்லேட் விற்பனை, இது போன்ற சமுதாய சீர்கேடு நிறைந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசோடு முரண்பாடு பெற்ற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் விரோத செயல்களிலே, பணிகளிலே ஈடுபட்டு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. கொலை, கொள்ளை, தோட்டங்களிலே பெரியோர்கள், விவசாயிகள் வசிக்க முடியாத அளவுக்கு வழிப்பறி கொள்ளையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் பார்த்துவிட்டு 5 ஆண்டு கால திமுக ஆட்சியை பார்த்துவிட்டு மக்கள் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலிலே மிக திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பலை இருக்கிறது. எடப்பாடியார் தலைமையிலே அறிவியல் தலைவர் மோடி அவர்களுடைய ஆதரவோடு இருக்கிற ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அப்படி அதற்கான சூழல்கள் தெரிகிறது. இந்த தொகுதியை பொறுத்தமட்டிலே, ஒட்டன்சத்திரம் தொகுதியை பொறுத்தமட்டிலே இன்றைக்குத்தான் முதலில் நான் களத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நாளிலே ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது. எங்கே சென்ற இடமெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு.